ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிவான், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து ஜூன் 24, ட்ரூஸ்டே. இன்னைக்கான ட்ரூஸ்டே ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டார்கெட் என்ன, நம்ம வேலை என்ன அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு வேகத்தில் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப மெதுவாக பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப வேகமாக பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து எதுவுமே பண்ணலைன்னா சக்ஸஸே பண்ண முடியாது. இந்த வெஸ்டேஜில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா வேலை செய்யணும். நீங்கள் வேகமாக செய்கிறவங்க வேகமாக அச்சீவ் பண்ணுவாங்க. வேகமாக ஓடுறவங்க அவங்களும் டெஸ்டினேஷன் அடைஞ்சிடலாம். நடந்து போனாலும் டெஸ்டினேஷன் அடைஞ்சிடலாம். நகர்ந்து போனால் கூட டெஸ்டினேஷன் அடைஞ்சிடலாம். ஊர்ந்துக்கிட்டே போனால் கூட ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் டெஸ்டினேஷனை உருண்டுகிட்டே போனால் கூட டெஸ்டினேஷனை அடைஞ்சிடலாம். ஆனால் நின்றுட்டோம்னா, அதே இடத்துலயே நின்றுட்டோம்னா நம்மளால வந்து நம்ம டெஸ்டினேஷனை ஒரு நாளும் அடைய முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளால நம்ம அந்த டெஸ்டினேஷன் பக்கத்துலேயே போக முடியாது, அடையவே முடியாது. கரெக்டுங்களா? அது மாதிரி தான் வெஸ்டேஜ் பிஸ்னஸை ஒரு சிலர் வந்து ரொம்ப வேகமாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓரளவுக்கு மாட்ரேட்டராக கொஞ்சம் வந்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. ரொம்ப பிலோ ஆவரேஜாக, அதாவது அவங்களுக்கு இந்த டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வந்து கான்செப்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். நம்ம டீம்லேயே எடுத்துக்கோங்க. நான் வந்து வெஸ்டேஜ் பிஸ்னஸில் 6 மாசத்துல 1 lakh per month இன்கம், அந்த ரேஞ்சை நான் வந்து கிராஸ் பண்ணேன். என்ன மாதிரியே 6 மாசத்துல 1 lakh அண்ட் எபோ இன்கம் கிராஸ் பண்ணவங்க நம்ம டீம்லேயே எனக்கு கீழே இருக்காங்க. அதே மாதிரி 1 வருஷத்துல கிராஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 3 வருஷத்துல 1 lakh இன்கம் கிராஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. 3 வருஷம் ஆச்சு, ஒரு சிலருக்கு 3 வருஷம் ஆச்சு, மேபி ஒரு சிலருக்கு 5 வருஷம் கூட ஆகும். நான் இல்லைன்னு சொல்லல, பட் 6 மாசத்துலயும் பண்ண முடியும், 1 வருஷத்துலயும் பண்ண முடியும், 3 வருஷத்துலயும் பண்ண முடியும். அப்படிங்கிறது இங்க பாசிபிலிட்டிஸ். நீங்க அதெல்லாம் எப்படி வரீங்க? நீங்க 6 மாசத்துல வரீங்களா, 8 மாசத்துல வரீங்களா, 1.5 வருஷத்துல வரீங்களா? அது உங்களை திறமை. நம்ம இங்க வந்து பண்ண முடியுங்கிறத ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கோம். நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க பண்ற வேலையில தான் இருக்கு. இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு போறீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, ஒரு எம்என்சி கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா, அங்க வந்து ஒரு 10 பேர் அந்த டீம்ல இருக்காங்கன்னா 10 பேருக்கும் ஒரே டார்கெட் தான், ஒரே மாதிரி அச்சீவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மாசமான ஒரே மாதிரி சம்பளம் வரும். ஆனா வெஸ்டேஜ்ல அப்படி கிடையாது. 10 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேர்ல ஒருத்தர் வந்து வேலையை செய்ய மாட்டாரு. இன்னொருத்தர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐடி 2 ஐடி எடுப்பாரு. இன்னொருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 10 ஐடி கூட எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் தூங்குற நேரத்துல கூட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல ஒரு ஒரு சிலர் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் தான் வெஸ்டேஜ் கொடுப்பாங்க. ஒரு சிலர் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கொடுப்பாங்க. ஒரு சிலர் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எவ்வளவு மணி நேரம் இருக்கு? 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூங்குறோம் அப்படின்னா காலையில விடிஞ்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் 16 மணி நேரம் வேலை செய்யறவங்களும் இருப்பாங்க வெஸ்டேஜ்ல. புரியுதுங்களா? அப்ப எப்படி வெஸ்டேஜ்ல வந்து அவங்கவங்க போடுற உழைப்பை பொறுத்து, வெஸ்டேஜுக்கு அவங்கவங்க கொடுக்குற நேரத்தை பொறுத்து தான் ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? நம்ம இங்க பண்ண வேண்டியது ரெண்டே வேலை. ஒண்ணு, நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும். நம்மள மாதிரியே நமக்கு கீழேயே வந்து இந்த பிசினஸை வந்து கண்ணுல காமிச்சு அவங்களையும் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். அவங்களும் அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணணும். இதுதான் வேலையை. நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், நமக்கு தெரிஞ்சவங்களே பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். இதுதான் வேலை. பட் கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிடுவோம். பட் ஆனா நமக்கு கீழே இருக்கிறவங்களே பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும்னா அவங்களுக்கு நம்ம நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி புரிய வைக்கணும். அவங்களும் நம்மள மாதிரியே பர்ச்சேஸ் பண்றது இல்லாம அவங்களும் அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை சேர்த்தணும். அப்படின்னா அந்த பிசினஸை புரிய வைக்கணும், பிசினஸ்க்குள்ளேயே வச்சுக்கணும். அதுக்கு தான் ரீடைன்மெண்ட் ட்ரைனிங். ஒவ்வொரு நாள் இப்ப இன்னைக்கு நடக்கிற ட்ரைனிங் என்ன ட்ரைனிங்? ஆல்ரெடி நீங்க சேர்ந்துட்டீங்க, சேர்ந்தவங்களுக்கு தான் நம்ம பேசுறோம். அப்ப இந்த பிசினஸை பத்தி புரிய வைக்கிறோம். ஓகே, அந்த பிசினஸ்க்குள்ளேயே வச்சுக்கிறோம். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். என்ன, எதுக்காக ஹெல்ப் பண்றோம், என்ன என்ன நமக்கு வேணும் ஃபைனலா? சேர்ந்தவங்கள மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணணும். அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வேலை. வெஸ்டேஜ் இதுதான் சொல்றாங்க, இதுதான் வேலையே. அப்ப கம்பெனி கூட பாருங்க, இப்ப ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன ஆஃபர்? 5ல இருந்து 16க்குள்ள இருக்கிறவங்க செல்ஃப்ல பர்ச்சேஸ் பண்ணணும், புது ஆளா சேர்த்தணும். இதுதான். அதுக்கு ஒரு பிளான் மாதிரி கொடுத்து அழகா வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வேலை. ஒரு பேசிக்கா ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய டார்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஹெவி டார்கெட் வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனில ஒருத்தர் வந்து இப்ப நான் சொன்ன மாதிரியே ஒருத்தர் வந்து வேகமா ஓடுறாரு, ஒருத்தர் நடந்து போறாரு, ஒருத்தர் வந்து உருண்டு போறாரு அப்படின்னா
கம்பெனி நடந்து போறவங்களுக்கு தான் காமனா வச்சு நடந்து போறவங்களை ஆவரேஜா வச்சுக்கிட்டு நடந்து போறவங்களுக்கு டார்கெட்டா கொடுப்போம். உருண்டு போறவங்களும் நடந்து போறதுக்கு வாங்க, ஓடுறவங்க ஓட்டணும். ஓகேவா? அப்படின்னு தான் கொடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து கம்பெனி ஒரு பேபி டார்கெட் கொடுத்துருக்கு. அது எதுக்காக? இந்த பிசினஸோட வேலையே அதுதான். அதை நம்ம பண்ணணும். அதை பண்ணுங்க. பண்ணாதவங்க, அதை விட ஸ்லோவா இருக்கிறவங்க அதை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இன்னும் பிசினஸ் நல்லா சொல்லி தரோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒரு ஆஃபர் கம்பெனி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து கம்பெனில நிறைய நம்ம பிசினஸை ரீட்டைன் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரீபர்ச்சேஸா இருக்கட்டும், இல்ல கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும், நமக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த பிசினஸை நம்ம பண்றதுக்கு சுலபமாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது நம்ம இந்த பிசினஸ்லால நம்மளால வந்து சக்சஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஓகேவா? வேலை செஞ்சீங்கன்னா முடியும். நீங்க இன்வால்மெண்ட்டோட வேலை செஞ்சீங்கன்னா முடியும். ஓகேங்களா? நம்ம பிசினஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். வேலை செய்யறதுக்கு முயற்சி பண்றோம். ஒரு சில விஷயங்கள் தப்பா பண்றோம். ஒரு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. நம்ம என்னமோ முயற்சி பண்ணுவோம். பட் ஒரு சில விஷயங்கள் புரியாம இருக்கும், தெரியாம இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி மீட்டிங் எடுத்து பேசிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு வந்து மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் மாதிரி கம்பெனியோட அபிஷியல் ஸ்டாஃப், கம்பெனி சைட்ல இருந்து, வெஸ்டேஜ் கம்பெனில இருந்து ஒருத்தரை வந்து நான் இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். அவரோட பேர் வந்து மிஸ்டர் பாஷா, ஏரியா சேல்ஸ் மேனேஜர். தமிழ்நாடு சர்க்கிள் ஃபுல்லா பாத்துக்கிறாரு. ரொம்ப ரொம்ப இந்த பிசினஸ் வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடுக்குள்ள நிறைய சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நல்லா ரொம்ப ஒரு டீம் சப்போர்ட்டா இருக்கட்டும், எந்த ஒரு சப்போர்ட்னாலும் டானு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும். நீங்களுமே ஒரு சிலர் மேபி அவர் கூட பேசியிருப்பீங்க. அவ்வளோ வந்து ரொம்ப அக்ரெசிவா அந்த பிசினஸ் வந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நேத்து தான் இந்த மீட்டிங்கை பத்தி நம்ம பேசணும். நேத்து இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து தான் என்கிட்ட வந்து சொன்னாரு. உடனே இன்னைக்கு பண்ணலாமாங்க சார்னு கேட்டேன். இன்னைக்கே பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து ஓகே பண்ணலாம். இன்னைக்கு அவர் வேற ஒரு ஊர்ல இருக்காரு, சம்திங் மதுரையிலேயே எங்கேயோ இருக்காரு. காலையில ஒரு ஆஃப்லைன் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து இந்த ட்ரைனிங் பண்றாரு. ஓகேவா? மாதிரி வந்து மாசத்துல 30 நாள்ல 15 நாள் வந்து எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஊருக்குமே அங்கங்க போய்கிட்டு நம்ம பாருங்க, மாசத்துல ஒரு நாள் வெளியே வந்து ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்றதுக்கு, ஃப்ரீ அட்டன் பண்றதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம். ஓகேங்களா? இவங்கள மாதிரி ட்ரைனர்ஸ் எல்லாம் வந்து பாருங்க, மாசத்துல 30 நாள்ல 15 நாள் 20 நாள் வந்து ஒவ்வொரு ஊருக்கு போய்கிட்டே இருப்பாங்க, டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்கு, அவ்வளவு வந்து பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நமக்கெல்லாம் உதவியா இருக்காங்க. நம்ம தான் டெவலப் பண்றோம். நம்ம ஒர்க் பண்றதுக்கு உதவியா இருக்காங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இந்த ட்ரைனிங் அடுத்து வந்து 9 மணி வரைக்கும் எடுக்கிறதுக்காக நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காரு. நான் அவரை இன்வைட் பண்றேன். பாசா சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.